பிள்ளைகளை நல்ல வசனங்களை படிக்க கொண்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, சபைக்கு வரட்டும் வான்னு சொல்லுங்க. நீங்க வந்துட்டு பிள்ளைகளை வீட்டில் விட்டு வராதிங்க. நாளைக்கு முக்கியம் ஒன்றும் ஆகாது. நீ வா வந்து உட்காரு, கூட வா, என்ன கூட்டிட்டு போய் விடுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் உன்னை கூட்டு போறேன்னு சொல்லுங்க. வளர்ந்தாலும் பிள்ளைகளை இந்த டிசிப்ளின்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க சபையில, பிள்ளைங்க வீட்டில். நாளையிலேருந்து மாத்திருங்க. நீங்க என்ன அப்படி வர முடியாத அளவுக்கு என்ன பெரிய படிப்பு? வா படிக்கலாம், கர்த்தர் உதவி செய்வார். நீங்க சபைக்கு வராம 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு சபைக்கு வந்து போங்க, 3 மணி நேரத்துல கர்த்தர் படிக்க கிருபை தருவார், அந்த ஞானத்தை தருவார், புரிஞ்சுக்க உதவி செய்வார். புரியுதா உங்களுக்கு? 8 மணி நேரம் விளங்காம படிச்சு ஆண்டவரை தேடினா 3 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல படிக்கலாம். அதுவும் நீங்க படிக்கிற அந்த கேள்வி கரெக்டா வரலாம். அல்ல சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் அனுபவத்துல நிறைய சொல்லலாம். ஆண்டவரை நம்ம கனப்படுத்துறோமாங்கிறது தான் பாயிண்ட். நான் சொல்ல வர்றது, சின்ன பிள்ளைங்க பெரியவங்களெல்லாம் சபைக்கு கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா காலையில் தட்டி எழுப்பி போ சபைக்கு 5 மணிக்கு போன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவன் சொல் பேச்சே கேட்கலன்னா என்கிட்ட விட்டுருங்க. இங்கே ஒரு ரூம் இருக்கு, 20 பேர் தங்க வைக்கலாம். பையங்களை தங்க வைக்கலாம், கீழே 10 பேர், ஒரு 30 பேர் தங்க வைக்கலாம். இங்கே அனுப்பி விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். 30 நாள் ஃபாஸ்டிங் தான், பார்த்துக்கிறேன். ஒரு அலையில் சொல்கிறீங்களா? அனுப்பி விடுங்க. ஆண்டவர் பாதத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. கொஞ்சம் வளர்ந்தவன ரொம்ப அறிவாளி மாதிரி பிள்ளைங்க பேசுவாங்க, விடவே கூடாது. கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமீன் கேட்கலாமா? பிரைம் மினிஸ்டரு அப்பாவுக்கு முடியலைன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே 2 காலுக்கு நடுவில் பணிஞ்சு வணங்குறான்னு போட்டிருக்கு அப்பாவை. பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போதுங்க அந்த மாதிரி அந்த வயசுல ஒரு தாழ்மை, அந்த பணிவெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். பிப்ளிக்கல் சில்ட்ரனா, வசனத்தின்படி நம்ம பிள்ளைங்க மாறணும். கையை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஆராதனை ரொம்ப இஷ்டம். அவருக்கு இஷ்டமான ஆராதனை செய்யணும்னா நமக்கு 4 விஷயம் தெரியணும். அதுதான் இன்னைக்கு நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமாயிருக்க, அல்ல தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை வளர்த்து கொள்ள, அல்ல நம்முடைய ஆராதனை அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால், அப்படித்தானே வருது வசனம். இன்னொரு முறை சொல்லிடலாம், தேவனுக்கு பிரியமுமான. அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஆண்டவர் பிரியப்படணும். நீங்க மனுஷனை ஆராதனையில மனுஷனை சந்தோஷப்படுத்தல, ஆராதனையில நம்மளை சந்தோஷப்படுத்தல, எனக்கு எது பிடிக்குங்கிறது இல்லை, ஆராதனையில ஆட்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது இல்லை, ஆண்டவருக்கு இது பிடிக்குமா, நான் செய்கிற விதம், நான் பாடுற விதம், நான் ஆராதிக்கிற விதம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? அதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதான் சொன்னேன், ஆண்டவரை எங்க ஆராதிக்கிறோங்கிறத விட எப்படி ஆராதிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? எப்படி ஆராதிக்கிறோம்? பைபிள்ல எப்படி ஆராதிச்சாங்க? ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்நிய பாஷை பேசினாங்களா? இல்லை, அவங்க நாட்கள் அதெல்லாம் கிடையாது. ஆதாம் ஏவாள் ஜஸ்ட் கதை பேசிக்கிட்டே போனாங்க, ஆண்டவரோட கூட கதை பேசினாங்க. they were talking to God. தேவனோடு உறவாடினார்கள். ஏனோக்கு என்ன செய்தாரு? வசனம் என்ன சொல்லுது? ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான். இங்கிலீஷ்ல இருக்கு he walked with God. நோவா தேவனோடு நடந்தார், அப்படி போட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோடு நடந்தார், நடந்து 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 பேசினது, அது ஒரு ஆராதனை. ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்து ஆராதித்தார்கள். ஆராதனையில ஃபர்ஸ்ட் வர்ஷிப், 2 பேர் வந்து கடவுளுக்கு காணிக்க கொடுத்து ஆராதிக்கிறாங்க, கொடுத்து ஆராதித்தார்கள். ஆராதிக்கிறது பல விதங்களில் இருக்கிறது, பல விதங்களில். கட்டடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து நின்று கை தூக்கி ஆராதிப்பது மட்டும் ஆராதனை அல்ல. இதான் கற்றுக்கொள்றோம். கட்டிடத்துக்கு வெளியேயும் நீங்கள் ஆராதிக்கலாம், உங்கள் வேலையில ஆராதிக்கலாம். சமையல் வேலை செய்த ஒருவர் சமையல் செய்து அதன் பிறகு பாத்திரங்களை கழுவி அந்த டேபிளை துடைத்து அந்த ஒரு இழிவான தாழ்வான வேலையை செய்யும் போதும் என்னால தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தது. அந்த தேவ பிரசன்னத்தில் இருந்தேன். ஏன்னா அந்த வேலையை செய்யும் போதும் நான் ஆண்டவரோட பேசிக்கிட்டே செய்தேங்கிறதுனால எனக்கு தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகல. அதான் எழுதுறாரு, ஹவு டு பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதர், துறவிகள் மடத்துல வேலை செய்தவர், 17ஆம் நூற்றாண்டுல. அவர் எழுதின புஸ்தகம் பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்ப தேவ பிரசன்னத்தை எங்குமே நாம் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். சிறையில் அனுபவிக்க முடியும், ஜெயில, ஆலயத்துல தான் முடியும், சிறையில் அனுபவிக்க முடியும், ஆற்றங்கரையில அனுபவிக்க முடியும். வழக்கமா ஜோம் பண்ண போன இடம், அந்த ஊர்ல போறாங்க,
அங்க சர்ச் இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனா ஓய்வு நாள்ல ஒரு ஜெபம் பண்ணணும்னு போறாங்க ஆற்றங்கரையில. அப்ப எங்கே என்பதை விட அது கட்டிடமா, வீடா, ஆலயமா, அது பெரிய ஒரு கோபுரம் நிறைந்த ஒரு பெரிய கத்தீட்ரலா, பேராலயமா? அன்னைக்கு தேவாலயம் கேட்டு, இன்னைக்கு பேராலயம், கத்தீட்ரல் பேர் நிறைய இடங்கள் இருக்கு. கத்தீட்ரல் எங்கே என்பதை விட எப்படி, நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீர்கள் அதில் தான் கர்த்தர் கவனமாயிருக்கிறார். அது வீடாக இருக்கலாம், ஆமீன் கேட்கலாமா? அது வீடா இருக்கலாம், ரோடா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் அப்போ மரக்காணத்தில் சர்ச்சை ஆரம்பிச்ச நேரம், இங்கிருந்து 47 கிலோமீட்டர் சித்தாம்பூர் போய் சூனாம்பேடு போய், அங்கிருந்து சூனாம்பேடுலேருந்து 18 கிலோமீட்டர் மரக்காணம், பாண்டிச்சேரிக்கு 10 கிலோமீட்டருக்கு முன்னால். அங்கே சபை ஆரம்பிச்ச நேரம் ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்துட்டு, வாங்க பிரதர்ஸ் போகலான்ட்டு. திங்கக்கிழமை அடுத்த நாள் வேலைக்கு போகணும் பாருங்க. இந்த மாதிரி திங்கக்கிழமை காலையில் ஆண்கள் ஜபம்லாம் அப்போ கிடையாது. ஜபம் இருக்கும், ஆண்களுக்குன்னு விசேஷமாக கிடையாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க காலையில். வராதவங்களை உற்சாகப்படுத்துகிறேன், டெய்லி வாங்க. இன்னைக்கு நிறைய ஆண்கள் சகோதரர் வந்திருந்தாங்க, சகோதரி வந்திருந்தாங்க. பட் ஆண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதிகாலையில் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் காலையிலே சபையில் இருந்ததை பார்த்தோம், சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஸ்டில் அது போதாது, இன்னும் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஜபத்தை கேட்குறாருங்கிறத புரியுது. நேகர் வருவதை பார்க்கிறோம், ஆசீர்வாதமாக இருந்து. அப்போ எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே முடிஞ்சா ராத்திரி சின்ன கூட்டம் ஊழியம் முடிச்சு, ஒரு ஜப கூட்டம் முடிச்சு காலைல பஸ் இல்லை. வழக்கமாக வர பஸ்ஸு அந்த MKM நினைக்கிறேன், ராத்திரி 12:30 மணிக்கு வரும். இங்கே 1:30 மணிக்கு வந்து சேரும். 12:30 மெட்ராஸ் போகும். MKM அது ப்ராக்ரஸ், அது ஒரு பஸ். அன்னைக்கு வரல. என்ன பண்ணன்னு தெரியல. நாங்களும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து மணி 12 ஆகி போச்சு, பஸ்ஸே வரல. மரக்காணம் பஸ் ஸ்டாண்டில் கொசுகடி ஒரு பக்கம், ஒன்றும் புரியல. எப்படியும் வாங்க ஊழியத்துக்கு போகலாம், சீக்கிரம் வந்துடலான்னு கூட்டு போயிருக்கேன். அன்னைக்கு முதல் நாள் ஒரு 5-6 பேர் சகோதரர்கள் எல்லாம் அடுத்த நாள் வேலைக்கு போகிறவங்க. நான் நினச்சேன், ஆண்டவரே இது ஜென்மத்துக்கு ஊழியத்துக்கு வரமாட்டாங்க போல இருக்கப்பா. இன்னைக்கு வந்து கூட்டம், இன்னைக்கு பார்த்து பஸ் இல்லாமல் போயிட்டு. இந்த இப்போ எடுக்கிற பைபிள் ஸ்டடியெலாம் எனக்கு அப்போ தெரிஞ்சதுன்னா இன்னும் சூப்பராக பேசியிருந்திருப்பேன். என்ன சொல்லி சமாளிக்கிற புரியல. அப்போ நைட்டு நான் கேட்டேன், பிரதர் உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம் தெரியுமான்னு கேட்டேன். எப்போ? ராத்திரி 12:15 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் கொசுக்கடியில் உட்காந்துருக்குறோம். தெரில பாஸ்டர், கதை சொல்லிட்டா உட்காருங்கன்ட்டு 1:45 வரைக்கும் நைட்டில் எங்கேருந்து மரக்காணம் பஸ் ஸ்டாண்டில் ஆவி ஆத்மா சரீரம். அவங்க ஆவியில் இருந்தாங்களா ஆத்மாவில் இருந்தாங்களா, தூக்கம் ஒரு பக்கம், பஸ்ஸு ட்ராவலு, உட்காரிட்டு பேசிட்டு ஒரு லாரி ஏறி திண்டிவனம் போனோம். பஸ் இல்லை இந்த பக்கம். திண்டிவனம் போய் அங்கே ஒரு 2 மணிக்கு போயிட்டு, அங்கேருந்து திரும்ப ஏதோ ராத்திரிலாம் அவ்வளோ பஸ் இருக்காது இப்படி போகிறதுக்கு, இப்படி போகும். அது பிறகு ஒரு வண்டியர் 3:30 வந்தோம். பிரதர் தப்பாக நினச்சிக்காதீங்க, அடுத்த வாரம் கண்டிப்பாக ஊழியத்துக்கு வரணும். அப்போ தான் நடுராத்திரி என்ன கேட்கலாம், ஆவி ஆத்மா சரீரம் பைபிள் ஸ்டடி கேட்கலாம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு போன நாட்கள் இருக்கு. ஆனாலும் மக்கள் வந்தாங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயுமே ஆண்டவரை நம்ம ஆராதிக்க முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சில வேளைகளில் சரீரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும், பலவீனமாக இருக்கும், சூழ்நிலை சரி இருக்காது. ஸ்டில் we can worship God. ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அதுதான் அவருக்கு பிடிக்குங்கிறோம். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆராதிக்கணும்னா நம்பர் 1 என்ன செய்யணும்? 1, நம்முடைய ஆராதனை வேதத்தின்படி இருக்க வேண்டும். அதான் அக்யூரேட்டா, சரியானதா இருக்க வேண்டும். சரியானதாய் என்பதற்கு பக்கத்துல வேதத்தின்படி எழுதி கொள்ளுங்க. புக்ல அக்யூரேட்னு போட்டிருக்கு, அக்யூரேட்டா இருக்குங்க, சரியா இருக்குதுங்க. எதன்படி சரியா இருக்கணும்? அவர் சொல்ற மாதிரி இவர் சொல்ற மாதிரி வேதத்தின்படி சரியா இருக்கணும். வேதம் என்ன சொல்லுதோ அப்படியெல்லாம் ஆராதிக்க பழகணும். ஆமீன் சொல்லாமா? பயத்தோட நல் பக்தியோட தேவனை ஆராதி. அப்ப ஆராதனை என்ன இருக்கணும்? பயபக்தி இருக்கணும். பயம்னா ஒரு மாதிரி அடிச்சிருவாருங்கிற அந்த பயம் இல்ல, ஒரு ஹானர், அவரை கனப்படுத்துற இதயம். பயத்தோட நல் பக்தியோட தேவனை ஆராதிப்போம். அவரை வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணையை எடுப்போம், நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். இல்ல தம்புரு கைத்தாள ஓசையுடன், கைத்தாளம் எல்லாமே வேதம் கற்றுக் கொடுக்குது. There are different ways of worship. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு பல, ஆனா எல்லாமே பிப்ளிக்கலா இருக்கும். பரிசுத்தமுள்ள கைகளை உயர்த்தின்னு சொல்லுது, கைகளை உயர்த்தி ஆராதிக்க பழகும். பழைய ஏற்பாட்டில் அந்த முதற் கதிர் கட்டை கொண்டு வந்து ஆண்டவருடைய அசைவாட்டணும். அதனால தான் கைகளை உயர்த்தி அசைத்து ஆராதிப்போம்னு சொல்றோம். கதிர்கட்டு இருக்க விளைச்சல் முதல்ல ஒன்று வரும் பாருங்க, அதை அடுத்து கொண்டு அசைவாட்டும் காணிக்கை.
இன்னைக்கு நம்முடைய கைகளை அசைத்து கர்த்தரை ஆராதிப்போம் சொல்றதுக்கு அதான் காரணம். கைகளை உயர்த்தின்னு சொல்றோம். முழங்கால் படிடுவோம், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படி. பிப்ளிக்கல் இதெல்லாமே வசனம் சொல்லி கொடுக்குது. அப்போ சரியானதா இருக்கணும். எதன்படி? பிராக்கெட்ல வேத வசனத்தின்படி நம்ம ஆராதனை இருக்கணும். சத்தத்தோடையும் ஆராதிக்கலாம், சைலண்டாவும் ஆராதிக்கலாம். ஆனா பைபிள்ல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வர்ஷிப்னு வந்தா சத்தம் இருக்கு. ஆனா சத்தம் மட்டும் ஆராதனை ஆயிடாது. வசனத்தின்படி ஆராதிக்க தெரியணும். வசனத்தின்படி ஆண்டவர் அவரை ஆராதிக்கிறதுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும் இல்லைங்க, முழு இதயம், முழு மனது, முழு பலனு, முழு ஆத்மா ஃபுல்லா எனக்கு கொடுங்கிறார். அப்படிதானே சொல்றாரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகள்ல. கட்டளைகள் பிரதான கட்டளை என்ன கேட்டு சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. கம்ப்ளீட்டா நீ கம்ப்ளீட்டா அவரை நேசிக்கணும், கம்ப்ளீட்டா அவரை செய், அறகுறையா செய்யாத. நாட் 50-50, நாட் 50-50. அப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட முழு பலன், முழு ஆத்மா, முழு மனம், முழு சிந்தை, கம்ப்ளீட்டா 100% அவருக்கு கொடுத்து ஆராதிக்கணும். எதை கொடுக்க சொல்றாரு? சரீரத்தை கொடுக்க சொல்றாரு. அப்படிதானே இருக்கு பைபிள்ல. உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க சரீரம். சில ஆட்கள் கேட்டா, சாயந்தரம் வந்துருவீங்களா கூட்டத்துக்கு? நான் சரீரத்தில் வர முடியாது, ஆனா ஆவியில வந்துடுறேன். இப்படி எங்க ஆவியில வருவாங்க? நான் ஆவியில் எங்க இருப்பேன்? அங்க இருப்பேன். இப்போ எல்லா விசுவாசி சொல்றேன்னு வச்சுங்களேன், சண்டே மார்னிங் சரீரத்தில் வர முடியாது பாஸ்டர், நாங்க ஆவியில் அங்க இருப்போம். நம்ம எங்கடா ஒரு ஆவியும் காணும், நம்ம பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லலாம், சரீரம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? ஆவி. என்ன சொல்ல வர்றோம்? என் நினைப்பு அங்கதான் இருக்கும், என் எண்ணம் அங்கதான் இருக்குங்கிறதுக்கு தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நான் ஆவியில் அங்கதான் இருந்தேன் பாஸ்டர். இப்போ ஆன்லைன்ல கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கலாம், பாஸ்டர் எங்க ஆவியில் அங்கதான் இருக்கிறோம். ஓகே, சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தை அங்க விட்டுட்டு நீங்க இங்க வந்துட்டு போறீங்க ஆவியில. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு, நான் ஆவியில உங்களோட இணைஞ்சிக்கிறேன் பாஸ்டர், நான் நினைக்கிறேன், அதை மறக்க மாட்டேங்கிறேன். ஆனா சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள். அப்போ பிசிக்கல் ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரீர செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். நம்ம ஆராதனை வசனத்தின்படி சரியா இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய அனுபவங்களை வைத்தல்ல அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய அனுபவங்களை பேஸ் பண்ணி இல்லை, வசன சத்தியங்களை அடிப்படையாய் கொண்டிருக்கும். வசனம் நம்ம செய்யறதுக்கெல்லாம் வசன சத்தியத்துல நம்முடைய ஆராதனை கட்டி எழுப்பப்படணும். நிறைய இடங்களை பார்த்திருக்கிறேன், பல இடங்களுக்கு போறோம். சிலருக்கு அமைதியான ஆராதனை பிடிக்கும், சத்தம் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்த சபை அப்படி. சிலர் அமைதியா பாட்டு பாடுற, மியூசிக் எல்லாம் இல்லாம வெறும் ஆர்கன் மட்டும் அப்படிலாம் வந்திருப்பாங்க. சிலர் வளர்ந்துருப்பாங்க. நம்ம அவங்களுடைய உணர்வுகளையும் மதிக்கிறோம். சத்தம்னா சிலருக்கு அலர்ஜியா இருக்கும். We have to respect their feelings. At the same time, they have to understand biblical worship. சிலருக்கு சத்தமா பிடிக்கும். இப்ப இந்த காலத்துல எல்லாமே சத்தம், கைத்தட்டு, ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், போடு ரிதத்தை மாத்துப்பா, போடுங்கப்பா, டமா டமா டமுக்கு டக்கா அடி போடுன்ட்டு. அதான் நமக்கு எப்படி இருக்கு? டங்கு டக்கா டமுக்கு டக்கான்னு அடிச்சாதான் எப்படி இருக்கு? ஒரு எழுப்புதல் வர்ற மாதிரி இருக்கு. ஸ்லோவா ஏசுவையே என்னங்க தூங்குற மாதிரி பாட்டை பாடுறீங்க அப்படின்றாங்க. ஏசுவையே இந்த ஸ்டைல்ல ஒரு குரூப் வந்திருப்பாங்க. மனமே ஏசு, நம்ம நாட்டில் இப்படி விட்டோன்னு வைங்களா, இதுல ஒரு குரூப்பை ஏசுவையே அப்படியே கீழே போயிடுவாங்க. இந்த டமுக்கு டக்கம் அடிக்கும் போதே கட்டுப்படுத்த முடியல சில ஆட்களால. ஒரு அலையில சொல்லாமா? அப்போ அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? அப்படியும் இருக்கணும், இப்படி இருக்கணும், மொத்தத்தில் எப்படி இருக்கணும்? கரெக்டா சொன்னீங்க. வசனத்தின்படி இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லாமா?